நீலகிரி மாவட்டம் என்பது கேரளா, கர்நாடகா போன்ற மாவட்டங்களிலிருந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி காய்கறிகள், அத்தியாவசிய பொருட்கள் என தினந்தோறும் இரு மாநிலங்களிலிருந்து வாகனங்களானது வந்து செல்லக்கூடிய ஒரு மாவட்டமாகும். இதன் காரணமாக மாவட்டத்தில் அண்டை மாநிலங்களிலிருந்து ஹன்ஸ், கூல்டிப் போன்ற போதை வஸ்துக்கள் வந்து விடுகின்றன. இதனை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து சோதனையில் ஈடுபட்டு தினந்தோறும் பல லட்சக்கணக்கான மதிப்பிலான போதை வஸ்துக்களை கைப்பற்றி அதை கடத்தியவர்களும் கைது செய்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இருந்தும் மாவட்டத்திற்குள் ஏதோ ஒரு வகையில் இதை போன்ற போதை வஸ்துக்கள் ஆனது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நகரின் பல பகுதிகளில் பல சில்லறை விற்பனை கடைகளில் இதை போன்ற போதை வஸ்துக்களானது காவல்துறையினருக்கு தெரியாமலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதை போன்ற போதை வஸ்துகள் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டுமே, தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விற்கப்பட்டு வருகிறது. போதை வஸ்துக்களை வாங்க வருபவர்கள், கடைக்காரர்கள் அதை செய்தித்தாள்களில் மடித்து கொடுக்கின்றனர். இது அருகில் இருப்பவர்களை சந்தேகம் ஏற்படுத்தாத வகையில் இருப்பதற்காக இந்த மாதிரி செயலில் ஈடுபடுகின்றனர்.